பிரேஸ் தி லார்ட். இன்றைய வசனம் சங்கீதம் 48வது சங்கீதம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கண்டிப்பா தாங்க, நம்மளை மரண பரியந்தம் வழி நடத்தி வருகிற தேவனுக்கு நம்ம மறவாமல் நன்றிகளை ஏறெடுக்கணுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு படுத்தா நாளைக்கு எந்திருப்போமான்னு கூட தெரியாதுங்க. கண்டிப்பா தாங்க, நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையில தேவன் நம்மளை வழிநடத்தி வந்து கொண்டு இருக்கிறாருங்க. ஏன்னா நம்ம உலகத்துல பல நோய்கள், நிறைய ஆக்சிடென்ட் கூட நடக்குது. ஆனாலும் எல்லாவற்றிலும் நம்மளை பாதுகாத்து வராருல. அப்ப அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம ஒரு மணி நேரம் ஒதுக்கி, அப்பா எங்க குடும்பத்தை எங்களை பாதுகாத்து கொண்டீங்களப்பா, ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வருஷத்திலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்களப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மணி நேரம் அவரோட சமூகத்துல அவருக்காக நீங்க ஒதுக்கி நீங்க ஜெபம் பண்ணும் போது தேவன் உங்களை இன்னும் மிகவும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கண்டிப்பா தாங்க, உங்களுடைய மனவிருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்ற போகிறார். கண்டிப்பா தாங்க, தேவன் செய்த நன்மைகள் என்றென்றைக்கும் மறந்துடாதீங்க. அவருடைய நன்மைகளும் அவருடைய கிருபைகள் மேல் இருப்பதனால தாங்க நம்ம நிலைத்து நிற்கிறோம். அதனால நீங்க தேவனுக்கு ஒரு மணி நேரம் உங்களோட வாழ்க்கையில ஒதுக்கி நீங்க அவரோட சமூகத்துல போய் நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தர வல்லவராயிருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.